திருவண்ணாமலைக்கு சுற்றுலா வந்த பிரான்ஸ் நாட்டு பெண் மலை உச்சிக்கு சென்று தியானம் செய்தால் முக்தி கிடைக்கும் என கூறிய டூரிஸ்ட் கைடு. நம்பி சென்ற பெண்ணுக்கு அரங்கேறிய கொடூரம். காம கொடூரனிடம் இருந்து நூலிழையில் தப்பித்த பிரான்ஸ் நாட்டு பெண். காப்புக்காடு மலையில் நடந்த பகீர் சம்பவம் என்ன? இந்தியாவில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்துக்கு அந்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் ஃபோன் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலைக்கு ஆன்மீக சுற்றுலா வந்ததாகவும் அங்க ஒருத்தன் தன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதாகவும் சொல்லி கதறி அழுதுருக்காங்க. உடனே தூதரகத்துல இருந்து திருவண்ணாமலை காவல்துறைக்கு தகவல் போக அடுத்த சில நிமிடங்கள்ல போலீஸ் திருவண்ணாமலை மலைப்பகுதிக்கு போயிருக்காங்க. அங்க கண்ணுல கண்ணீரோடையும் முகத்துல பதட்டத்தோடையும் அந்த பெண் கீழே இறங்கி வந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு போலீஸ் விசாரிச்சப்ப தனக்கு நேர்ந்த கொடூரத்தை பதட்டத்தோட சொல்லியிருக்காங்க அந்த பெண். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 45 வயது பெண் இந்தியாவுக்கு சுற்றுலா வந்திருக்காங்க. பல்வேறு மாநிலங்கள்ல உள்ள பல சுற்றுலா தலங்களுக்கு போயிருக்காங்க. அப்படியே தமிழகத்துக்கும் வந்திருக்காங்க. தமிழகத்துல கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் போன்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போன அந்த பெண் அடுத்ததா திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க. திருவண்ணாமலைக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினமும் வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திருவண்ணாமலையை சுத்தி காட்டுறது, மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறது, மலையை சுத்தி இருக்கிற ஆசிரமங்களுக்கு கூட்டிட்டு போறது, தியானம் செய்ய வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் கூடவே இருந்து கவனிச்சுக்கிறதுக்காகவே டூரிஸ்ட் கைடுகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு சிலர் முறைப்படி அரசு அனுமதி பெற்றிருக்காங்க. ஆனா பெரும்பாலானவங்க அரசு அனுமதி இல்லாம சட்டவிரோதமா டூரிஸ்ட் கைடா செயல்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி அரசு அனுமதி இல்லாம டூரிஸ்ட் கைடா இருக்கிற வெங்கடேசன் பிரான்ஸ் நாட்டு பெண்ணுக்கு அறிமுகமாயிருக்கான். கடந்த ஒரு வார காலமாவே பிரான்ஸ் நாட்டு பெண்ணை திருவண்ணாமலையில பல முக்கிய இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் சுத்தி காட்டியிருக்கான் வெங்கடேசன். தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு எல்லா ஏற்பாடுகளையும் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். திருவண்ணாமலை மலை மேல ட்ரெக்கிங் போறதுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்புவாங்க. அந்த ஆசை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்ணுக்கும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மலை உச்சிக்கு போனா அங்க அமைதியான சூழல் இருக்கும், தியானம் பண்றதுக்கு சரியான இடம், மேல போய் கண்ணை மூடி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணா முக்தி கிடைச்சிரும்னு சொல்லியிருக்கான் வெங்கடேசன். அந்த பெண்ணுக்கு அமைதியான சூழல், தியானம் மாதிரியான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருந்திருக்கு. இத்தனை நாளா நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போனானே, அதே மாதிரி மலை உச்சிக்கும் நம்மளை நல்லபடியா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப பத்திரமா கொண்டு வந்து விட்டுருவான்னு அந்த பெண் ஆழமா அவனை நம்பி கூட போயிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டு பெண்ணை காப்புக்காட்டு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போன வெங்கடேசன் அங்க உள்ள பாறைக்கு அடியில உட்கார வச்சிருக்கான். இதுதான் சித்தர்கள் அமர்ந்து தியானம் பண்ற இடம். இந்த இடத்துல கண்ணை மூடி ஆழ்ந்து தியானம் பண்ணா புது சக்தி கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கான். அதை நம்பி பாறைக்கு அடியில உட்கார்ந்து கண்ணை மூடி அந்த பெண் தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சுத்தி முத்தி யாரும் இல்லாததை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட டூரிஸ்ட் கைடு வெங்கடேசன் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய பார்த்திருக்கான். உடனே சுதாரிச்சுக்கிட்ட அந்த பெண் வெங்கடேசனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு மலையில இருந்து கீழே வேகமா இறங்கியிருக்காங்க. அப்பதான் தூதரகத்துக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காங்க. விசாரிச்சப்ப அந்த வெங்கடேசன் யாரு, எப்படி இருப்பான்னு கேட்டப்ப அந்த பெண்ணுக்கு சரியா சொல்ல தெரியல. ஒரு வாரமாவே வெங்கடேசன் தான் அந்த பெண்ணை பல இடங்களுக்கு கூட்டிட்டு போனதுனால அப்ப 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட செல்போன்ல இருந்த செல்ஃபியை வச்சுதான் போலீஸ் வெங்கடேசனை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனை தேடி வீட்டுக்கு போனப்ப வீட்டுல அவனை ஆளை காணும். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சப்பதான் அவன் மலையிலேயே பதுங்கி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. உடனே போலீஸ் டீம் வெங்கடேசனை பிடிக்க மலை உச்சிக்கு போனாங்க. அங்க ஒரு பாறைக்கு நடுவுல பதுங்கி இருந்த வெங்கடேசன் போலீஸை பார்த்ததும் பயந்து ஓடி இருக்கான். அப்ப எதிர்பாராத விதமா தவறி கீழே விழுந்ததுல அவனுக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவனை மீட்ட போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்கு அனுமதிச்சிருக்காங்க. சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிடுவாங்க. திருவண்ணாமலை மலை மற்றும் அதை சுத்தி உள்ள பகுதியில் போதை வஸ்துக்கள் வியாபாரம் ஜோரா நடந்துட்டு இருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. போதையில மலை மேல ஏறி தியானம் பண்ணா ஒரு புதுவித அனுபவம் கிடைக்கும்னு ஆசை வார்த்தைகள் சொல்லி சுற்றுலா பயணிகள் கிட்ட போதை பொருட்களை விற்பனை செய்யறதா சொல்லப்படுது. அதுவும் குறிப்பா வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை குறிவச்சு பல சட்டவிரோத செயல்கள் நடக்கிறதா குற்றம் சாட்டி இருக்கிற பக்தர்கள் இதை தடுக்க காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும்
உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தியிருக்காங்க.